நடிகர்களின் சம்பள விவகாரம் தொடர்பாக திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் திரைப்படங்கள் தயாரிப்பு பணி பாதிக்கப்பட்டுள்ளது. நடிகர்களை வழிக்கு கொண்டுவர தொடர் வேலைநிறுத்தம் செய்யலாமா என தயாரிப்பாளர்கள் ஆலோசித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பதிவுத்துறையில் பல்வேறு வழக்குகள் காரணமாக தற்காலிக பணி நீக்கத்தில் இருந்தவர்களை மீண்டும் பணியில் சேர்க்கும் நடவடிக்கை தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் சார்பதிவாளர் அலுவலகங்களில் பொதுமக்களை அலைக்கழிப்பதுடன் ஒவ்வொரு பணிக்கும் லஞ்சம் வசூலிப்பதாக புகார் கூறப்படுகிறது. கடந்த 2021 முதல் 2026 வரையிலான காலகட்டத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் சிக்கியது. அங்கீகாரம் இல்லாத மனைகள் பதிவு, அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியது போன்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இதில் சிக்கிய சார்பதிவாளர்கள், உதவியாளர்களில் பெரும்பாலானோர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டனர். துறை ரீதியான விசாரணை முடிந்த நிலையில் அதில் குற்றம் உறுதியாகாத நிலையில் சஸ்பெண்ட் உத்தரவு மட்டும் தொடர்ந்தது. அதை நீக்கி தங்களை மீண்டும் பணியில் சேர்க்க வேண்டும் என சார்பதிவாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் ஆட்சி முடியும் நிலையில் கடந்த மார்ச் மாதம் இந்த துறையின் அமைச்சராக இருந்த மூர்த்தி சஸ்பெண்ட் ஆனவர்களை மீண்டும் பணியில் சேர்க்க அனுமதி அளித்தார். ஆனால் தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டி பதிவுத்துறை ஐஜி அதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்காமல் இருந்தார். தற்போது 4 சார்பதிவாளர்கள் மற்றும் 4 உதவியாளர்களின் சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்து பதிவுத்துறை ஐஜி தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் உத்தரவிட்டுள்ளார். அவர்களுக்கான புதிய பணியிடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து தகுதியுள்ள மற்றவர்களும் மீண்டும் பணியில் சேர்க்கப்பட உள்ளதாக பதிவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள ஷார்ஜாவில் இருந்து சென்னை விமான நிலையம் வந்த ஏர் அரேபியன் ஏர்லைன்ஸ் விமானம் தரையிறங்கிய போது அவசர காலத்தில் வெளியேறும் வழியை திறந்து விமானத்திலிருந்து குதித்து தப்பிய வாலிபரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் புதிய அரசு அமைந்ததும் 6 மாவட்டங்களில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க பாமக முயற்சி மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகளை தொடங்கவும், ஏற்கனவே உள்ள கல்லூரிகளில் கூடுதல் மாணவர் சேர்க்கை இடங்களை ஏற்படுத்தவும் தடையாக இருந்த விதியை தேசிய மருத்துவ ஆணையம் நீக்கியுள்ளது. இதனால் தமிழகத்தில் புதிதாக உருவான 6 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க வாய்ப்பு இருக்கிறது. அனைத்து மாவட்டங்களிலும் தலா ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி செயல்பட வேண்டும் என்பது பாமகவின் நோக்கம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற அதிமுக ஆட்சியில் மட்டும் 13 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டன. ஆனால் திமுக ஆட்சியில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கூட தொடங்கவில்லை. புதிய மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க தடை 2025 தான் நடைமுறைக்கு வந்தது. திமுக அரசு நினைத்திருந்தால் அதற்கு முந்தைய 4 ஆண்டுகளில் 6 மாவட்டங்களிலும் அரசு மருத்துவக் கல்லூரிகளை திறந்திருக்க முடியும். மக்கள் நலனிலோ மாணவர்களின் நலனிலோ அக்கறை இல்லாத திமுக அரசு அதை செய்யவில்லை. அடுத்த சில நாட்களில் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட புதிய அரசு அமைக்கப்பட்டதும் காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், மயிலாடுதுறை, பெரம்பலூர், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கும் நடவடிக்கையை பாமக மேற்கொள்ளும் என்றும் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 234 சட்டசபை தொகுதிகள் இருந்தாலும் பெல்வெதர் தொகுதியான வேடசந்தூர் தொகுதியில் எந்த கட்சி வெற்றி பெறுகிறதோ அந்த கட்சிதான் அரியணை ஏறும். இந்த உண்மை 2026 தேர்தலிலும் தொடருமா என்று பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. வேடசந்தூர் தொகுதி பெல்வெதர் தொகுதி என்று அறியப்பட்டு வருகிறது. பெல்வெதர் என்ற ஆங்கில வார்த்தையானது ஒரு கூட்டத்தை வழிநடத்தும் ஆட்டுக்குட்டியை குறிக்கிறது. அதே போல பெல்வெதர் அசெம்பிளி கான்ஸ்டிடியூன்சி என்றால் ஒரு மாநிலத்தில், ஒரு நாட்டில் எந்த கட்சியானது ஆட்சிக்கு வரக்கூடும், அரியணை ஏறும் என்பதை குறிப்பாக காட்டும் தொகுதியாகும். வணிக பயன்பாட்டு சமையல் எரிவாயு உருளை விலை உயர்வை அடுத்து சென்னையில் உணவகங்களில் உணவு வகைகளின் விலை 20% வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் நடுத்தர வர்க்கத்தினர், தனியார் நிறுவன ஊழியர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள், போட்டித் தேர்வுகளுக்காக தங்கி பயிலும் தேர்வர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் சாலையோரம் தள்ளுவண்டிகளில் செயல்படும் உணவகங்கள் முதல் பெரிய உணவகங்கள் வரை உணவு வகைகளின் விலையை சுமார் 20% அளவுக்கு உயர்த்தியுள்ளனர். தெற்கு ரயில்வே சென்னை கோட்டத்தில் கடந்த 2025-26 நிதியாண்டில் மட்டும் பயணச்சீட்டு இன்றி ரயில்களில் பயணித்தவர்கள் மீது 12.24 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 65.16 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் BE அரசு ஒதுக்கீடு இடங்களுக்கு வரும் கல்வியாண்டு சேர்க்கைக்கான இணையவழி கலந்தாய்வு நேற்று தொடங்கியுள்ளது. முதல் நாளில் 8505 பேர் விண்ணப்பங்களை பதிவு செய்துள்ளதாக தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. சிலிண்டர் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற கோரி
எதிர்க்கட்சிகள் மே 7ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளன. வணிக சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற கோரியும், ரயில்வே பணியிட குறைப்பை கைவிடக் கோரியும் வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை மே 7ஆம் தேதியில் மத்திய அரசின் அலுவலகங்கள் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தவிருப்பதாக அறிவித்துள்ளன. திருப்பதி லட்டு தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் நெய் கொள்முதல் நடைமுறையில் கடுமையான விதிமீறல்கள் மற்றும் தர கண்காணிப்பு குறைபாடுகள் இடம்பெற்றுள்ளதாக ஆந்திர மாநில அரசால் அமைக்கப்பட்ட ஒரு நபர் ஆணையம் குற்றம் சாட்டியுள்ளது.